வெல்கம் டு ஆத்மா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது ஒரு பூவைப் போல மென்மையாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி பிறக்கின்றான். அவனது அறிவும் வளர்கின்றது. மற்ற உயிர்களை விட 6 அறிவு கொண்ட மனிதன் அந்த 6 அறிவோடு அன்பு, பாசம், தியாகம் என்றோ அல்லது ஆசை, கோபம், குரோதம் என்றோ வளர்ந்து முழுமையடைகிறான். அதற்கான பலனையும் அவன் அனுபவித்து விடுகிறான். ஆசை இது அனைவருக்கும் இருக்கும். ஆனால் பேராசை ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் நோய். இந்த நோய் மட்டும் முற்றிவிட்டால் என்னவாகும்? வாருங்கள், ஒரு புதிய ஆத்மாவின் உணர்வோடு பயணிப்போம். இது ஆத்மா. ஏய், யாரா அது? ஏய், யாருன்னு கேக்குறல்ல? வெளில வாடா. ஏய், இந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மாசம் 40,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். பெங்களூர்ல வேலை. சரி. இந்த பையன் டிராவல்ஸ் வச்சிருக்கான். அப்படியா? என்ன மாசம் ஒரு 30-35,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இந்த டிராவல்ஸ்கார பையன் ஓகே தான். என்ன கேட்பாங்க அதை விசாரிச்சு சொல்லுங்க. பெரிய படிப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதனால பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன முடிவுன்னு சொல்லுங்க, நான் பேசி சம்மதம் வாங்கி தரேன். ஏங்க, பெரிய பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். சின்ன பொண்ணுக்கும் அதே மாதிரி பண்ணிடுறேன். ஆனா அதுக்கு மேல கேட்டா என்னால முடியாது. அடடே, வாமா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. என்னம்மா இது சாட்டு, கையில ஏதோ பேப்பர்லாம் வச்சிருக்க? என் பொண்ணு பெரிய ஆர்டிஸ்ட். ஓஹோ. வீட்டுல மாட்டி வச்சிருக்கிற அத்தனை டிராயிங்கும் அவளே வரைஞ்சது. அப்படியா? பாருங்க. அவளுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செஞ்சேன்னா கூட மூஞ்சிக்கு நேரம் அதை சொல்றதுக்கு சங்கடப்பட்டுட்டு அதையும் டிராயிங்கா வரைஞ்சு காட்டிடுவா. ஏகப்பட்ட பத்திரிகையில அவளோட டிராயிங் பிரசுரமா இருக்கு. அது சரி, உங்க பொண்ணு கல்யாணம் எல்லாம் வேணான்னு டிராயிங் எதுவும் போடல? இப்படி அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கோன்னு தொந்தரவு பண்ணீங்கன்னா அதையும் ஒரு நாள் செய்ய வேண்டியதா இருக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டும்பா. கொஞ்ச நாள்னு ரொம்ப நாள் போயிடுச்சுமா. உனக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் எங்க தனியா கடந்து கஷ்டப்படணும்னு நீ தள்ளி போடுற. ஏமா, நான் உயிரோடு இருக்கும் போதே உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டேனா? என் கடமையும் முடிஞ்சிரும்ல, அதனாலதாம்மா கொஞ்சம் கட்டாயப்படுத்துறேன். அப்ப வீட்டோட மாப்பிள்ளன்னா 2 பேருக்கும் சம்மதம்னு சொல்லுங்க. தன்மானம் உள்ளவன் வீட்டோட மாப்பிள்ளையா வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டான்ப்பா. அப்படி சம்மதிக்கிறவன்
சரியான சம்பாத்தியம் இல்லாதவனாதான்ப்பா இருப்பான். அதுக்குதாம்மா சொல்றேன், வீட்டோட மாப்பிள்ளைன்னா வேண்டாம், என்ன நான் பாத்துக்குவோமா. ஏமா எத்தனை முதியோர்கள் இருக்கு, என்னால முடியலன்னா அங்க போய் சேர்ந்துக்கிறேன். முதியோர் இல்லைங்கிறது ஆதரவு இல்லாதவங்களுக்கும் பிள்ளைங்களால துரத்தி விட்டவங்களுக்கோ தான்ப்பா. நாங்க 2 பேரும் இருக்கும்போது நீங்க எதுக்கு முதியோர் இல்லத்துல போய் சேரணும்? அது எங்களுக்கு தான்ப்பா அவமானம். கடைசி வரைக்கும் அப்பா ஏன் கூட தான் இருக்கணும். அவ்வளோ ஏன் நான் தான் உனக்கு கொல்லி வைப்பேன். போதுமாப்பா? ஐய 2 பேரும் எதுக்கு வீணா சண்டை போட்டுக்கிறீங்க? மா, காலம் முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்பவே மாறி போச்சு. பசங்களும் மாறிட்டாங்க. பெத்தவங்களை கூட வச்சுக்க யோசிக்கிற பசங்க கூட மாமனார் மாமியார கூட வச்சுக்க யோசிக்கிறது இல்ல. அப்படி ஒரு சம்பந்தம் கிடைச்சா உனக்கு சம்மதம் தானமா? அப்பாவை கூட வச்சுக்க சம்மதிக்கிற மாப்பிள்ளை கிடைச்சா எனக்கு சம்மதம் தான். இப்படி ஒரு பொண்ணு கிடைக்க நீங்க பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும்யா. வரனோட நான் வருவேன், ஏற்பாடு பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. விமலா, எங்க நம்ம பொண்ணு கல்யாணத்தை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் கண்ண மூடிடுவணும்னு பயந்துட்டு இருந்தம்மா. ஆனா பொண்ணு சம்மதிச்ச உடனே மனசெல்லாம் நிறைஞ்சிருக்குமா. அவ கல்யாணத்தை நடத்தி முடிச்ச உடனே நானும் உங்ககிட்ட வந்துருவோம்மா. அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா? அப்பா, 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 என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா, அப்பா. இப்போ எப்படி மாமா இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லைங்களா? நான் நல்லா தான் இருக்கேன் மாப்பிள்ள. வனிதா உங்களுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லி ஃபோன் பண்ணா, அதான் உடனே புறப்பட்டு வந்த மாமா. சரிதா எங்க மாப்பிள்ள? ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக அவ வீடு வரைக்கும் போயிருக்கா மாமா. வணக்கம் டாக்டர். குட் மார்னிங். குட் மார்னிங் டாக்டர். இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? நல்லா இருக்கம்மா, இப்ப பரவாயில்ல. வலி எதுவும் இருக்கா? வலி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லா இருக்கு. டாக்டர், மாமாவுக்கு இப்போ ஹெல்த் கண்டிஷன் பரவாயில்லையா? ஆன்ஜியோ பண்ணணும். அதுக்கப்புறம் இவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. பட் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுங்க. எவ்வளவு டாக்டர் செலவாகும்? என்ன ஒரு 5 lakhs ஆகும். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சில டேப்லெட்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துருக்கேன்ல, அதை 2 months ஃபாலோ பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அக்கா, ஒரு ஜெராக்ஸ் ஒன்று போட்டு கொடுக்கா. அக்கா சீக்கிரக்கா, வாக்கா, அர்ஜென்ட்டுக்கா. தம்பி கொஞ்சம் இருப்பா, சாமி கும்பிட்டு இருக்கேன்ல. சரிக்கா சரிக்கா. முடிஞ்சதாக்கா? முடிஞ்சது.
சீக்கிரம்க்கா. அக்கா. ஏய் வாடி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இத கொரியர் பண்ணணும்க்கா. அடுத்த டிராயிங்கா? ஏய் செம்மையா இருக்குடி. என்னடி உங்க அப்பாவுக்கு மறுபடியும் நெஞ்சு வலி வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. அப்பாக்கு எவ்வளவு சீக்கிரத்துல ஆபரேஷன் பண்றீங்களோ அவ்வளோ நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருக்கா. பணத்துக்கு என்ன பண்ண போற? தெரியலக்கா. இங்க பூர்வீக சொத்து ஒண்ணு இருக்கு. அதை வித்து ஆபரேஷன் பண்ணலான்னா அப்பா ஒத்துக்க மாட்டேங்கிறாருக்கா. வனிதா, ஒரு சொத்தை வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியுமா? சொத்தை விட எனக்கு எங்க அப்பா உயிர் முக்கியம்க்கா. அதுக்கு ஏமா விக்கணும்? அடமானம் வச்சு பணத்தை வாங்கிக்கலாம்ல. எப்போ பணம் வருதோ அப்ப மீட்டுக்கலாம். வனிதா, ஏமா யோசிக்கிற? உன் திறமை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. டிராயிங் காம்படிஷனுக்கு நீ அனுப்பின டிராயிங்க 5 லட்சம் ரூபாய் பரிசு கண்டிப்பா அடிக்கும் பாரு. பணம் வந்ததும் லேண்ட திருப்பிக்கலாம். யாருக்கா பணம் கொடுப்பா? அத பத்தி நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஆமா, உங்க லேண்ட் எங்க இருக்கு? பருத்திப்பட்டுல தான் இருக்குக்கா. எத்தனை ஸ்கொயர் ஃபீட்மா? ஒரு அரை கிரவுண்ட் இருக்கும்க்கா. உங்க அப்பா ஆபரேஷனுக்கு எவ்வளவு பணமா தேவைப்படுது? ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைச்சா போதும்க்கா. 5 லட்சம் என்ன, உனக்கு நான் 7 லட்சம் வாங்கி தரேன். முதல்ல பத்திரத்தை எடுத்துட்டு வா. 7 லட்சம்லாம் வேண்டாம்க்கா. 5 லட்சம் கிடைச்சா போதும்க்கா. சரி, அந்த பிளாட்டோட தாய் பத்திரம் எடுத்துட்டு வா. அப்புறமா ஒரு 20 ரூபா பத்திரத்துல நீ, உன் அக்கா, உங்க மாமா, உங்க அப்பா எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துரு. அவங்க கையெழுத்தெல்லாம் எதுக்குக்கா? சொத்து உன் பேர்ல இருந்தா உன் கையெழுத்து மட்டும் போதும். உங்க அப்பா பேர்ல சொத்து இருக்கிறதுனால பின்னாடி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு கடன் கொடுக்கறவங்க நினைப்பாங்கல்ல. கடனுக்குன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதாம்மா. ஏமா, உனக்கு என்ன பைத்தியமா? அதானே, உன் கல்யாணத்துக்கு அப்பா அததான் மலை போல நம்பிட்டு இருக்காரு. என்ன வனிதா, 20-25 லட்சம் ரூபாய் சொத்து யாராவது வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைப்பாங்களா? உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் தான். அப்ப அந்த 5 லட்சத்தை நீங்க ரெடி பண்ணுங்க. ஒவ்வொரு தந்தைக்கும் தன் மகளின் திருமணம் ஒரு கடமையாக, பாசத்தின் வெளிப்பாடாக, அன்பின் ஊற்றாக இருக்கிறது. அது ஒரு கனவாகவும் இருக்கிறது. திடீரென்று அந்த தந்தைக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டு அந்த கனவு கலையும் நிலையும் ஏற்படுகிறது. மகளோ தன் அன்பான தந்தையின் உயிரை காப்பாற்ற துடிக்கிறாள். அதற்காக குடும்ப சொத்தையும் அடகு வைக்க துணிகிறாள். ஆனால் உறவுகளோ சொத்தை அடமானம் வைக்க தடுக்கிறார்கள். இனி அவள் என்ன செய்வாள்? மகளின் திருமணமா, தந்தையின் இருதய ஆபரேஷனா? எது அவசியம்? அடகு வைத்த குடும்ப சொத்தை மீட்டு விடலாம் என்ற நம்பிக்கையும் உறுதியும் இருக்கிறது. தடுத்த உறவினர்கள் இதற்கு கை கொடுப்பார்களா? கையெழுத்து போட சம்மதிப்பார்களா? வாருங்கள் பார்க்கலாம். அப்பா உயிரை காப்பாத்த அப்பாவோட சொத்து பயன்படலன்னா அப்புறம் அந்த சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? ஏமா, அப்போ உன் கல்யாணம்? அப்பா, இப்ப எது முக்கியமோ அததான்ப்பா முதல்ல கவனிக்கணும். என் கல்யாணம் எப்ப நடக்கணும், எப்படி நடக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அது நடக்கும்போது தானா நடக்கட்டும்பா. அதுக்காக உங்க உயிரோட விளையாட முடியாது. எல்லாரும் இதுல கையெழுத்து போட்டீங்கன்னா உடனே பணம் தரேன்னு சொல்லி சொர்ணாக்கா சொல்லிருக்காங்க. சரிதா, ஒரு நிமிஷம் இங்க வாயேன்.
நீ சொல்றதுதான் சரி வனிதா. ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அப்பாக்காக யூஸ் பண்ணாம நாம எடுத்துக்கிட்டா அது ரொம்ப தப்பாயிடும். அதுல ஒரு விஷயம் என்னன்னா, 5 லட்சம் வாங்குறல, கூட ஒண்ணு சேர்த்து 6 லட்சமா வாங்கு. என்னக்கா சொல்ற? எதுக்கு 6 லட்சம்? அவருக்கு பிசினஸ்ல கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு. நான் தான் அப்பாட்ட கேட்கலான்னு சொன்னேன். அவர் நானே சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னாரு. நீ எப்படியும் 5 லட்சம் வாங்குற, கூட 1 லட்சம் வாங்குறதுனால தப்பாயிடாது. அக்கா திரும்ப கொடுக்கணும். 6 லட்சத்தையும் நாங்களே திருப்பி கட்டிடுறோம். அவர் எனக்கும் அப்பா தானே. என்னம்மா நீங்க? என் சொத்து யாருக்கு? உங்களுக்கு தானே. வனிதா, அக்கா சொல்ற மாதிரியே செஞ்சிருமா. இந்த பத்திரத்துல முதல்ல நானே கையெழுத்து போடுறேன். இந்த வீடுதான். வாங்கா. ஐயா எங்க இருக்காரு? பூஜையில இருக்காரு. இங்க பாரு வனிதா, நம்ம பார்க்க போறது சாதாரண இடம் இல்ல, ரொம்ப பெரிய இடம். நம்மள மாதிரி தினம் பல பேருக்கு உதவி பண்றாங்க. அவங்க கோவப்படுற மாதிரியோ வருத்தப்படுற மாதிரியோ நடந்துக்காத, அப்புறம் பணம் கிடைக்காது. அக்கா, என் அப்பாவுக்கு உடம்பு நல்லா ஆகணும், அதுக்கு பணம் தர போறாங்க. நான் என்னக்கா பேச போறேன்? சரி வா போலாம். உட்காருமா. எந்திரி, அவர் வராரு. உட்காந்துக்கோ. வந்துட்டாரு. என்ன சொர்ணம், எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் ரொம்ப நல்லா தான் இருக்கேன். உட்கார் உட்கார். அப்புறம் ஜெராக்ஸ் கடையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, இது யார் இது? அதான் சொன்னேனே, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டாங்கன்னு. நான் தான் கூட்டிட்டு வர வேணான்னு சொன்னேன்ல. தன் தந்தைக்காக ஒட்டுமொத்த குடும்ப சொத்தையும் அடமானம் வைக்கிறாள் அந்த பாசமுள்ள மகள். அன்பான தந்தையின் இருதய ஆபரேஷனுக்கு பணம் கிடைத்ததா இல்லையா? ஒரு வகையில் சொத்தும் கூட உயிருக்கு சமம்தான். எதை மீட்பது, எதை இழப்பது? வாருங்கள் பார்க்கலாம். என்னை விட்ட இந்த பொண்ணுக்கு யாரும் தெரியாதுங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். சொர்ணம், இப்பெல்லாம் முன்ன மாதிரி யாரும் நியாயமா இருக்கிறது இல்ல. நாங்க நியாயமா இருப்போங்க. இது வரைக்கும் நாங்க யார்கிட்டயும் கடன் வாங்கினது இல்ல. எங்க அப்பாவுக்கு முடியல, அதனாலதான். அப்படிப்பட்ட ஆளை நான் இங்க கூட்டிட்டு வருவேனா? உன் மூஞ்ச பார்த்து தான் கொடுக்குற சொர்ணம். அந்த பத்திரத்தை கொடு. வணக்கம் தம்பி. டேய் அண்ணா, சரியா இருக்கான்னு பாரு. அண்ணா, எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. இதுல கையெழுத்து போட்டவங்க தவிர வேற யாராவது சொத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களான்னு ஒரு தடவை விசாரிச்சுக்கலாண்ணே. யாரும் இல்லைங்க.
நானே என் அக்கா மாமா அப்புறம் அப்பா நாங்க 4 பேர் தான். எனக்கு அவங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுங்க. வேற யாரும் இல்ல. அண்ணே எல்லாம் கரெக்டா இருக்குண்ணே. கொண்டா சொன்னா இந்தாங்கண்ணே. இந்தா இதுல ஒரு சாட்சி கையெழுத்து போடு. சரி. இந்தாங்க. அந்த பணத்தை கொடு. பத்திரத்தை பத்திரமா வை. இந்தா. தேங்க்ஸ்ங்க. இந்த பாருமா, பணத்தை வாங்கும் போது நடந்துக்கிற மாதிரி கொடுக்கும் போது நடந்துக்கணும். எங்க அப்பா உயிரை காப்பாத்துற கடவுள் நீங்க தான். நாங்க கடவுள்லாம் கிடையாதுமா, ஆபத்துக்கு உதவுறோம் அவ்வளவுதான். கிளம்புங்க கிளம்புங்க. சரிங்க சார். அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. அப்பா ஆபரேஷனை நல்லபடியா பாருங்க. சரிங்க சார். நாங்க வரோங்க. வனிதா, என்னால முடிஞ்சது. இனிமே உன் கையில தான் இருக்கு. என்னக்கா எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு கஷ்டம் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன்க்கா. சரியா பிரச்சனை இல்லாம நடந்துக்கிட்டாதான் உன்ன மாதிரி 4 பேருக்கு என்னால உதவி பண்ண முடியும். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை. உன்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் கஷ்டம். அப்புறம் நான் யாருக்கும் எந்த உதவியும் பண்ண மாட்டேன். அக்கா உங்க பேரை கண்டிப்பா காப்பாத்துவேன்க்கா. சரி வா போலாம். அண்ணா 25 லட்சம் மதிப்புள்ள சொத்து 6 லட்சத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. அதை ஷேர் பண்ணா நமக்கு 10 லட்சம் ரூபா தான் தேரும். அதை கொண்டு போய் பத்திரமா வை. சரிண்ணா. ஓ தந்தையின் இருதய ஆபரேஷனுக்காகவும் அக்காள் கணவரின் தொழிலுக்காகவும் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்தை வெறும் 6 லட்சத்திற்கு அடகு வைத்து பணம் வாங்கியிருக்கிறார்கள். இருதய ஆபரேஷன் வெற்றியடையுமா? 6 லட்சம் சம்பாதித்து அடகு வைத்த சொத்தை மீட்கத்தான் முடியுமா? இனி நடக்கப் போவது என்ன? காத்திருப்போம் நாளை வரை.